உடுமலை திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பாலாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் அமனலிங்கேஸ்வரர் கோவில் வளாகத்தை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மோகன் இணைப்பில் இணைக்கிறார். மோகன், உடுமலை திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள குருமலை, குளிப்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மலை அடிவாரத்தில் உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து அருவிக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியதன் காரணமாக காட்டாற்று வெள்ளம் அதிக அளவு வர தொடங்கியது. இதன் காரணமாக திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியின் கீழ்ப்பகுதியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவில் வளாகம் முழுவதும் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது. நள்ளிரவு 1 மணி முதல் தற்போது வரை கோவில் வளாகம் முழுவதும் மழை நீரால் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோவிலுக்கோ அல்லது அருவி பகுதிக்கு செல்லாமல் தடை செய்யப்பட்டுள்ளது. அங்கு வனத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவில் பணியாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருமூர்த்தி அணையின் நீர்வரத்தும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தற்போது அருவியில் காட்டாற்று வெள்ளம் அதிக அளவு வர தொடங்கியுள்ளதால் அப்பகுதி முழுவதும் கண்காணிப்பு பணியில் தீவிரமாக பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் இப்பகுதியில் உள்ள PAP பாசன விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து திருமூர்த்தி மலை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வருவதை இன்று தவிர்க்குமாறு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிக்கை விடப்பட்டுள்ளது.